எல்லா புகழும் இறைவனுக்கு. ஸோ இன்னைக்கு நான் வந்து என்னை கவர்ந்த இஸ்லாம் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து பேச வந்திருக்கேன். ஸோ அதிலிருந்து சில தகவல்களை வந்து பகிரணும். முதல்ல எனக்கு வந்து இஸ்லாம் கிடைச்சது எப்போ அப்படின்னா 2024 நவம்பர் டிசம்பர் அந்த பீரியடில் வந்து என்னோட கூட வேலை செய்கிற ஒருத்தர் வந்து முஸ்லீம் இருந்தார். அவர் பேர் வந்து முகமது அக்ஷத். ஸோ நான் வந்து ஒரு ஏத்திஸ்டாக தான் இருந்தேன். கடவுள் நம்பிக்கை எனக்கு சுத்தமாக கிடையாது. கடவுளை பற்றி பேசுகிறதோ பண்ணுறதோ அதை பற்றி வந்து எதை பற்றியும் பேசிக்க மாட்டேன். ஸோ அந்த டாப்பிக்கே ரொம்ப அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே நகர்ந்துட்டு போயிட்டே இருந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து நானும் அவனும் கேஷுவலாக நிறைய பேசிகிட்டு இருந்தோம். அப்படி ஒரு சில விஷயங்கள் பேசும்போது அவன் கேட்ட நிறைய கேள்விகளுக்கு வந்து எனக்கு பதில் தெரியல. ஸோ அவன் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு சொன்னான். ஸோ இங்கே வந்து ஓரிரை கொள்கை, ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் நம்பணும் அப்படின்றது. நடுவில் வந்து இடைத்தரகராக யாருமே இல்லை. மனுஷனோ இல்லை வந்து நடுவில் ஒரு எந்த வித சக்தியும் நடுவில் கிடையாது. ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான் அப்படின்றது வந்து பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒழுக்கம் 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 வந்து இங்கே எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணும், எப்படி ஒருத்தவங்க கிட்ட பேசணும், அடுத்து எப்படி நடந்துக்கணும், எப்படி தண்ணி குடிக்கணும், எப்படி டே டு டே லைஃப்பில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் எல்லாமே இங்கே கிளியராக இருக்குது. ஸோ முன்னாடி ஏத்திஸ்டாக இருக்கும்போது இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அதே மாதிரி சுன்னா, இந்த ரிவார்டு அப்படின்றது வந்து ஒருத்தவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணால் அதுக்கு ஒரு ரிவார்டு. ஸோ வழியில் இருக்கிற கல்லை தூக்கி போட்டோம்னா அதுக்கு ஒரு ரிவார்டு. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள், முடியாதவங்களுக்கு வந்து ஒரு உதவி செய்யும் போது அது ஒரு ரிவார்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக சொல்லியிருக்காங்களே, ஆனால் யாருக்கு இது போய் அவ்வளோவா சேரலைன்றது வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நானே அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அறிவு. ஸோ இக்ரா அப்படின்னு சொல்லிட்டு அறிவுக்கு வந்து இஸ்லாமில் நிறைய ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மனுஷன் வந்து அவனுடைய அறிவால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், அறிவால் பார்க்கணும் எல்லாத்தையும் அப்படின்றது வந்து இங்கே முக்கியமாக சொல்லப்படுது. அடுத்து வந்து லிகர், பான் இண்டஸ்ட்ரி, மெயினாக வந்து கேம்பிளிங், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இங்கே பேன் பண்ணுறாங்க. நான் வேறு எந்த ஒரு மதத்துலேயும் இதை கேள்விப்படலை. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இங்கே. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனை வந்து இங்கே கொடுக்குறாங்க. அவங்க வந்து சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்றது. இன்னொன்று வந்து அவங்களுக்கு வந்து மறுமணம் செய்கிறது. அந்த மறுமணம் இப்போ முன்னாடிலாம் உடன்கட்டையெல்லாம் ஏறுவாங்க இல்லையா, ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா வந்து அவங்க கூட வந்து நெருப்பில் போகணும், அவங்கக்கிட்டே போகணும் அப்படின்றது இல்லாமல் அங்கே மறுமணம்ன்றது ரொம்ப முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் என்னை ரொம்ப கவர்ந்துச்சு இஸ்லாமுக்கு வந்து வரணுன்றது. ஸோ ஃபைனலாக டிசைட் பண்ணி இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி. இங்கே தான் இஸ்லாம் தான் நமக்கு வந்து கடைசி, இங்கே தான் இருக்கணுன்ற மாதிரி இங்கே வந்திருக்கேன். முன்னாடி நான் வந்து இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்து மதம். இந்து மதத்தில் வந்து நான் அப்பவும் பெருசாக கோயில்களுக்கு அந்த மாதிரிலாம் போனதில்லை. ஸோ என்னோட தாட் என்னென்னா, எதுக்கு அங்கே போய் பூஜைகள் அது இதுன்னு சொல்லிட்டு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு, ஒரு முறை அடியெலாம் வாங்கியிருக்கேன் நான் எங்கள் அப்பா கிட்ட, ஏன் கல்லுக்கு தண்ணி ஊற்றிங்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, அதுவும் ஒரு இன்டெலெக்சுவலாக நான் ஃபீல் பண்ணி அந்த மாதிரி பேசணும்னு நினச்சிக்கிட்டு பேசிட்டு அப்பா கிட்ட அடியெலாம் வாங்கியிருக்கேன். ஸோ அங்கே போகிறது இப்போ கூட ஆடி மாதம் 3ஆம் வெள்ளின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வரும். வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் அங்கே போயிட்டு கோயிலை ஃபுல்லாக சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு, அங்கே வளர்ந்துருக்கிற புற்கள் கல்லுகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, அன்னைக்கு மட்டும் சாமியை வந்து அபிஷேகம் பண்ணி குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி சாமியை வந்து அன்னைக்கு நல்லா வணங்குவாங்க. மீதி இருக்கிற 364 நாள் அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த வழியில தான் போவாங்க, ஆனால் அந்த கோயில் பக்கம் போக மாட்டாங்க யாரும். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவ்வளோ நாள் வராது எப்படி உங்களுக்கு ஒரு நாளில் மட்டும் எப்படி வந்துருச்சு? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்.
அப்படின்னா ரெகுலராக போகணும்ல, ரெகுலராக போயிட்டு ரெகுலராக கும்பிடணும், ரெகுலராக இருக்கிறத பண்ணணும். ஒரு நாள் மட்டும் பண்ணுவாங்க. இன்னும் எங்களோடதுல வந்து கொஞ்சம் ஆளுங்க ரொம்ப மோசமான ஆளுங்க. ஸோ அங்கேயே குடிக்கிறது, போகிறது வர்றது, அதுலேயே வந்து இது பண்ணுறது, ஏதாவது ஒரு தப்பு பண்ணி நம்ம சாமி நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படின்ற மாதிரி ஆட்கள்லாம் அவங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய மூட நம்பிக்கைகள் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த இது போட்டு பார்க்கறது, சோழி அது போட்டு பார்க்கறது, இந்த மாதிரி நிறைய மூட நம்பிக்கைகள். அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்காம இருந்துச்சு. ஸோ அது பிடிக்காததுனால தான் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் போச்சு. கடவுள் வேண்டாம் நமக்கு, எதுக்கு இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையான விஷயம் என்னன்னா, நான் தேடலை எதை பற்றியும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். முன்னாடி இருந்த கேரக்டர் என்னன்னா, அப்படியே ஒரு சோம்பேறித்தனமாக இருப்பேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், வேலைக்கு போவேன், வருவேன். அதுதான் என்னுடைய முன்னாடி இருந்த கேரக்டரு. ஸோ இப்போ எப்படி நான் சேஞ்ச் ஆகிருக்கேன் அப்படின்னா, காலையில் ஃபஜர் எந்திரிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மதியம் தொழ முடியல, ஈவினிங் தொழுதுட்டு நைட்டு ஈஷா தொழுதுட்டு. ஸோ மேக்ஸிமம் சலால ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ப்ரொடக்டிவிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதே டைம் ஒரு சுறுசுறுப்பும் வந்திருக்கு. இன்னும் வந்து கொஞ்சம் டிசிப்ளினாக, முன்னாடிலாம் வந்து பசங்க ஜாலியாக அதை பாடுறா அந்த பொண்ணு போகுது, நல்லா இருக்கா, எப்படி இருக்கு அப்படின்னுவானுங்க. ஸோ அதெல்லாம் நடந்திருக்கு, நான் இல்லைன்னா சொல்லலை. ஸோ இப்போ வந்து அதெல்லாம் தப்பு, பார்க்கக்கூடாது, பார்வையை தாழ்த்தணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் நல்லா டிசிப்ளின்டாக ஆகிட்டு வரேன். ஸோ அதுதான். தேங்க்யூ.